மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கந்த சஷ்டியோட 7ஆம் நாள், நிறைவு நாள். 6 நாளாக முருகனுக்கு பால் விரதம் இருந்துட்டு இன்னைக்கு நான் விரதத்தை முடிக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா பூஜை மாதிரி எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சுட்டு முருகனுக்கு பிடித்த அரளிப்பூவில் மாலை கட்டி போட்டிருக்கேன். இப்போது நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். ஸோ விளக்கு ஏற்றும்போது விநாயகர் துதி பாடிட்டு அதுக்கப்புறமா கந்த சஷ்டி சொல்லிக்கிட்டே விளக்கேற்ற ஆரம்பித்தேன். இப்போது நம்ம 6 நாளுமே ஒவ்வொரு விளக்காக ஏற்றணும் இல்லையா, அதை வெற்றிலை தீபமாக போட்டிருக்கேன். நடுவில் பார்த்திங்கன்னா வேல் இருக்குது. இப்போது இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா விரத நிறைவு விளக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுவாமிக்கு கல்யாண விருந்து தான் செஞ்சுருக்கேன். ஸ்வீட்டுக்கு திருப்பாகமும் தயிர் சாதம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சக்கரை பொங்கலோ இல்லை விருந்தோ நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சஷ்டியில் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது நம்ம நம்பிக்கையை பொறுத்து. ஒரு சிலரால் விரதம் இருக்க முடியல, இல்லை நான் இருந்தேன் என்னால் பாதிக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க கூட மனதார முருகனை வேண்டிட்டு நீங்கள் உங்களை வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுப்பாரு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் விரதம் இருந்து எனக்கான பலன் நான் அடைஞ்சிருக்கேன். அதே மாதிரி நான் இந்த வட்டம் இருந்தது பால் விரதம். காலையிலையும் சாயங்காலமும் பால் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் முகத்தில் ஒரு சோர்வோ, நான் வேலை பார்க்குற இடத்துல என்னோடய எனர்ஜி டவுன் ஆகவே இல்லை. எனக்கே அது கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதற்கான சக்தி எல்லாமே அதோட முருகன் அருளால் தான் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இப்போ ஒவ்வொருத்தவங்க எப்படி ஒவ்வொரு பண்டிகைக்கு காத்திருப்பாங்களோ அதே மாதிரி நான் அடுத்த சஷ்டிக்காக காத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே முருகனோட அருள் கிடைக்கணும். நீங்கள் வேண்டியிருக்கிறது எல்லாமே நிறைவேறணும்னு நானும் முருகனை வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பூஜை எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நான் கட்டியிருக்க காப்பை கழட்டிட்டு முதல்ல தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா விரதத்தை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா, பயனுள்ளதாக இருந்தனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.